ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து சமையல் வீடியோ கிடையாது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பழைய கஞ்சி தான். நைட்டு சாதம் வச்சுருந்ததை நல்லா வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு ஹேண்ட் பிளெண்டர் போட்டு அடித்து ஆளுக்கு 2 கிளாஸ் குடிச்சிட்டு டிமார்ட் கிளம்பியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து டிமார்ட் ஷாப்பிங் அப்படியே வெளியில் கொஞ்சம் ஆவடி சைடு ஏதாவது சுற்றுறதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க டிமார்ட் போகலாமா? இங்கே பூந்தமல்லிக்கிட்ட இருக்க டிமார்ட்டுக்கு எப்போ போனாலுமே பார்க்கிங் கிடைக்காது. ஒரு 10 நாள் முன்னாடி அப்படி தான் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம், பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு. ஸோ இன்றைக்கி காலையிலே கிளம்பியாச்சு. அதனால தான் ஒரு 10:30 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்க்கிங் கீழே ஃபுல் ஆகிடுச்சு. வெளியிலையும் பார்க்கிங் போட்டிருக்காங்க பாருங்க. இவ்வளோ நல்லா சேல் ஆகுது, ஏன் பார்க்கிங் ஃபெசிலிட்டி அவங்க ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஸோ மெயினாக கர்டெயினுக்கு தான் போனது, பக்கத்தில் தான் இருக்குது. மளிகை ஜாமான் அப்படியெல்லாம் போய் வாங்கணுன்னெல்லாம் போகிறது கிடையாது. கடைசியில் எந்த வேலைக்கு போனனோ அது வந்து நடக்கலை. ஆக்சுவலாக இங்கே எப்போ வந்தாலும் பார்க்கிங் கிடைக்காது. போதும். ஸோ காலையிலே போனதில் ஏதோ ஒரு 7-8 பார்க்கிங் பாக்கி இருந்தது போல் பார்க்கிங் கிடச்சிருச்சு. லக்கி டிப் மாதிரி தான் இது. போகிற வழியிலே மளிகை ஜாமான்லாம் இருக்கு இல்லையா, ஒன்றும் மளிகை ஜாமான் வாங்கக்கூடாது அப்படின்னு தான் போனேன். பார்த்தா பாஸ்மதி ரைஸ் இருந்தது. சரி, அது கொஞ்சம் எடுத்துக்கலாம். முழு மல்லி இனிமேல் வீட்லேயே மிக்சியில் அரைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதனால் மல்லி கொஞ்சம் எடுத்துட்டேன். ஸோ மேலே போய் கர்டைன் பார்க்கலாம் அப்படின்னு போனேன். அப்படி வீடியோ எடுத்ததை பார்த்துட்டாங்க. இந்த ஸ்டஃப் வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னாரு. ஆனாலும் தெரியாமல் நான் அப்படி எடுத்தேன். எல்லோரும் போய் சூப்பராக எடுத்து போடுறாங்க. எப்படி போடுறாங்க அப்படின்னு தெரியல, ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு ஓசி அட்வர்டைஸ்மெண்ட் தான் நம்ம எடுத்து போட்டோன்னா, அதனால என்னமோ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கர்டைனெல்லாம் தேடி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. அப்படி பேக் வாங்கணுன்னா பார்த்தா அவனுக்கும் ஒன்றும் பிடிச்ச மாதிரி இல்லை போல். சுற்றி பார்த்துட்டு டவலும் குஷன் கவர் மட்டும்தான் வாங்கினோம். ஸோ நான் சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி அவன் பேக் பார்த்துட்டு இருந்த நேரம் இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த பவுச்சர்ஸ் எல்லாம் இருந்தது. உங்களுக்கு தான் தெரியுமே, கொண்டு விட்டால் எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்பேன் அப்படின்னா. இந்த தடவை ரொம்ப பாத்திரம் பண்ணோம் சைடெல்லாம் போகல. இந்த காஸ்மெட்டிக் பவுச் எல்லாம் பார்த்தீங்கன்னா 99, அப்புறம் பர்சஸ் எல்லாம் 149 இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் மக்ஸு, கிளாஸ் பாட்டில்ஸ் இதெல்லாமே. இந்த குட்டி குட்டி பாட்டில்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 29 ருபீஸ்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது. அப்புறம் இந்த இதுவுமே கூட கிளாஸ் இது இப்போ நிறையவே வச்சுருக்கேன் நான். நம்ம ஏதாவது பாக்கி இருக்கிறதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா மைக்ரோவேவில் வச்சு சூடு பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. வாட்டர் பாட்டில்ஸ் சம்மருங்கிறனாலே இன்னும் தெரில, நிறைய பாட்டில்ஸ் மேலேயும் இருந்தது, கீழ் ஏரியாவிலையும் வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக் அப்புறம் கிளாஸ் அந்த மாதிரி எல்லா டைப்பான பாட்டில்ஸுமே நிறையா இருந்தது, வெரைட்டி. ஆனால் காலையிலேயே அவ்வளோ கூட்டம் வந்திருந்தாங்க. ஸோ ஒரு பன்னீர் பேக்கெட் எடுத்துகிட்டு பில்லிங்க்கு போய் நின்னாச்சு. அப்படி இந்த தடவை எனக்கு இன்னும் இந்த பாத்திரம்லாம் இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்க மாதிரி தான் இருந்தது. சில டைம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் 2-3 ரேக்கில். இந்த தடவை ஒரு ரேக் மட்டும்தான் இந்த மாதிரி நான்ஸ்டிக் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு ஆவடியில் பாவ் இது நல்லாயிருக்கும். ஸ்டீம்டு பன்ஸ் இருக்கு இல்லையா, ஏற்கனவே ஒரு தடவை வீட்டில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். ஸோ லஞ்சுக்கு போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு. இங்கே வந்து அந்த ஷ்ரூம்ஸ் இருக்குது பார்த்திங்களா, மஷ்ரூம், அது வந்து சிக்கன் ஃப்ரை, விங்ஸ் ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அபிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது. சாஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே செம காரமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எனக்கு தான் காரம் அவ்வளோ ஒத்துக்காது. ஸோ ரொம்ப நாளாக போபா டீ குடிக்கணும்னு இருந்தேன், அதுவும் இருந்துச்சு. ஸோ சாய் ஃப்ளேவரில் ஒரு போபா வண்டியில் போகிறப்ப குடிச்சிக்கலான்னு வாங்கியாச்சு. இந்த இதில் வந்து ரொம்ப சேல் இல்லை அப்படின்னு சொன்னார். சிட்டியில் இருக்கிறதுலலாம் நல்லா சேல் இருக்குது அப்படின்னு. நான் வந்து சிம்பிளாக ஒரு வெஜ் இது பெரி பெரி சாஸ் கொஞ்சமாக போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அப்படி வந்து என்னவோ வாங்கியிருந்தான் மஷ்ரூம் இதுன்னு. அப்புறம் மஷ்ரூம் விங்ஸ் வந்து வீட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க. சிக்கன் ஃப்ரை மாதிரியே பண்ணி கொடுப்பாங்க, கேஎஃப்சியில் கிடைக்கிற மாதிரி. ஸோ சாப்பிட்டுட்டு வண்டியில் வர்றப்ப அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே ஆளுக்கு ஒரு போபா டீ வாங்கியிருந்தோம். என்னது ஓகே, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அவ்வளோவா நல்லா இல்லை, அது அப்படி வாங்கியிருந்தான். வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ டிமார்ட்டெல்லாம் போயிட்டு வெளியிலேயே லஞ்சு சாப்பிட்டு வந்தாச்சு. பாவ் அது சாப்பிட்டோம். கொஞ்சம் குஸ்கா ஒரு இது வாங்கிட்டு வந்தோம். அப்படி சாப்பிட்டுட்டான். அவன் ஃப்ரெண்டு கூட எங்கேயோ வெளியே போயிட்டான், என்னை கூட வந்து வீட்டில் விட்டுட்டு நான் வந்து சிட்டிட்டு கூட இருக்கேன். ஸோ என்னென்ன டிமார்ட்டில் வாங்கினேன், நிறைய ஒன்றும் வாங்கலை, குட்டியாக ஒரு ஷாப்பிங் ஹால் மாதிரி பார்த்துடலாம்.
ஸோ டோர் மேட்டும் கர்டைனும் வாங்கணும்னு போனேன். எனக்கு கர்டைன் வந்து ஒழுங்காக ஒன்றும் பிடிக்கல, அதனால சரின்னு டோர் மேட் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். 149 rupees. இந்த மாதிரி ரெண்டு இந்த இதுவும் வேற ஒரு கலர்லையும் வாங்கிட்டு வந்தேன். டெட்டு பாருங்க, இவங்க ஷாப்பிங் ஹால் பண்ணுறாங்க. நோ டெட்டு. அப்படி ரெண்டு பிரிங்கிள்ஸ் எடுத்தான். அப்புறம் என்ன லேஸு, இதெல்லாம் அபியோட ஐட்டம்ஸ். சிட்டு நோ, இங்கே வா இங்கே வா. இது ஏதோ பிஸ்கெட் ஒன்று பார்த்தேன், மால்கிஸ் சீஸ் ஃப்ளேவர்ட் பிஸ்கெட் அப்படின்னு. ஸோ இது ஒரு பேக்கெட் நான் எடுத்தேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. சிட்டு நோ டெட்டு இடா இடா. குல்ஃபி மோல்டு பார்த்தேன், சரி ரெசிபி போடலாம் அப்படின்னு. ஒன்று வந்து 29 rupees. ரெண்டு இது தான் எடுத்தேன், நிறையா வேண்டாம் அப்படின்னு. சரி ரெண்டு இதில் ஊற்றி வைக்கலாம் இல்லையா, அதனால ரெண்டு குல்ஃபி மோல்டு. சிட்டு நோ நோடா. லூஃபா இங்கே லோக்கல் கடையில் பார்த்தேன், 90 rupeesன்னு போட்டிருந்தாங்க. இந்த இது வந்து 35 rupees இந்த லூஃபா. அப்புறம் ரெண்டு கிளிப்பு இந்த மாதிரி 35 rupees ரெண்டு. டெட்டு நோடா நோடா நோ 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 இங்கே வா. ரப்பர் பேண்ட் ஒன்று வாங்கினேன், இது வந்து 35 rupees. செட் ஆஃப் 6 or 7 இருக்கு. டேக் நோ இடா. குட்டி குஷன் கவர் வண்டியில் இருக்கு குஷன், அதுக்கான கவர் ரெண்டு வாங்கினேன். 69 rupees ரெண்டு. சின்ன சைஸ் குஷன், காரில் வச்சிருக்க குஷனுக்கு வாங்கினது. ஸோ அதனால ரெண்டு இது கிரே கலரில் வாங்கியிருக்கேன். டே நோ, உனக்கு ஒன்றும் இல்லைடா டே. அப்புறம் என்ன இந்த இது ஸ்க்ரப்பரு, அரிசி பாஸ்மதி ரைஸ் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். அப்புறம் வேற ஒரு இது ரைஸ் கொஞ்சம், முழு மல்லி கொஞ்சம் வாங்கினேன். ஆலு புஜியா ஸ்நாக்ஸ் பொரிக்கிறதுக்கு, நம்ம அவல் உப்புமாலாம் செஞ்சு போட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ இதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுறேன், இல்லைன்னா இவங்க மூந்து பார்த்துட்டே இருப்பானுங்க. அடுத்த பேக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெட்டு நோ டெட் குட் பாய். இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா. சலோ சலோ சலோ. டெட்டு நோ நோ டெட்டு கம் திஸ் சைட். அப்புறம் டவல் வந்து ரெண்டு டவல் வாங்கினேன், 149 rupees. எத்தனை டவல் இருந்தாலும் காலியாயிடும். வாங்கி வச்சிருந்தேன் 3 நாள். அண்ணு புதுசாக இருந்தது எடுத்துகிட்டு போயிட்டா. ஸோ யாராவது கெஸ்ட் வந்தாலுமே டவல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது போக யாராவது வந்தால் டவல் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. வாங்கறதெல்லாம் கிடையாது, அந்த நம்ம தான் கேட்பாங்க. ஸோ 149 rupees சொன்னேன் இல்லையா, இதுக்கு வந்து அது ரெண்டு டவல் வாங்கினேன். அப்புறம் இந்த ஸ்காட்ச் பிரைட், இது நிறைய தேவைப்படுது துடைக்கிறதுக்கு. கொஞ்ச நாள் ஆனால் அப்படியே வரட்டி மாதிரி ஆயிடுது. ஸோ இது இதில் எத்தனை இருக்குது, 4 பீஸ் இருக்கும் போல். வெளியே விட கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது, அதனால் இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் இந்த ஹேண்ட் டவல்ஸ், ஃபேஸ் டவல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே கூட 4 டவல் 79 rupees. நல்லா இருக்கு. இந்த மாதிரி 2-3 கலரில், பர்பிள் க்ரீம் அந்த மாதிரி இதில் 4 டவல் செட் ஆஃப் 4 79 rupees. அப்புறம் இந்த சைஸ் குஷனுக்கு 2 கவர் வாங்கினேன். இதுவும் 149. ஒன்று வந்து கிரே கலரில் இந்த மாதிரி டிசைன் வந்தது. ஒன்று காஃபி கலரில் ஒன்று வாங்கியிருக்கேன், இதுவும் 149. அதே மாதிரி டிசைன் தான், இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைன் போல். ஸோ இது ரெண்டு கவர் வாங்கினேன், 149 149 அப்படின்னு. ஸோ டோர் மேட் ஏற்கனவே காட்டினேன் இல்லையா, ரெண்டு வந்து கிரே கலரில் வாங்கியிருந்தேன். டெட்டு நவர் தான். டவலும் இதுவும் அதே 149க்கு. இந்த கலர்ல 2 வாங்கினேன், 149. ஓகே தான். செமி சர்க்கிள்ல இருக்கும். அது வந்து நான் பெங்களூர் போனப்போ அபி வீட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு தடவை வாங்கிட்டு வந்தேன். அந்த மாதிரி டோர் மேட் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. டோர்ல போட்டா இப்படி செமி சர்க்கிள்ல இருக்கு, அது நல்லா இருக்கு. அந்த இது இப்பயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மாத்தி போடுறதுக்கு இருந்ததெல்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சு, அதனாலதான் சரி வாங்கிடலாம் அப்படின்னு. இது போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனீர் அந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருந்தேன். அவ்வளோதான். நம்ம குட்டி ஷாப்பிங். அது இந்த தடவை பாத்திரம் பண்டவெல்லாம் சும்மா போய் மட்டும் பார்த்துட்டு எதுவும் வாங்கலை. கிளாஸ் இது எல்லாமே நிறையா இருக்குது, அதனால இந்த அளவுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். சொல்லுதான் வாங்கிட்டு வந்தேன். அந்த வீடியோ எடுக்கிறப்ப வேற பார்த்தா ஸ்டாஃப் எடுக்காதீங்க அப்படிங்காங்க. நிறைய பேர் எடுத்து போடுறாங்க. எதுக்கு எடுக்காதீங்க, அவங்களுக்கு ஓசியில தான் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஆகுது. என்னமோ யாராவது பார்த்தாங்க அப்படின்னா எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நல்லா சூப்பராக எடுத்து போடுறாங்க.
ஸ்டாஃப் இல்லாத இடத்துல அங்கங்கே கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, அதுவும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம டிமார்ட் ஷாப்பிங் அண்ட் ஷாப்பிங் ஹால். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல், பாய். ஸோ சிட்டு ஷாப்பிங் ஹால் பண்ணி டயர்டாகி போய் படுத்துட்டானுங்க.